ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் ரூல் அப்படின்னா என்ன, நோ கான்டாக்ட் ரூல் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, இந்த நோ கான்டாக்ட் ரூலோட பவர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு இந்த நோ கான்டாக்ட் ரூல் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம லவ் பண்ணுற பொண்ணு கூட 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் பேசாமல் இல்லை மெசேஜ் பண்ணாமல் அந்த பொண்ணு வைக்கிற ஸ்டேட்டஸை பார்க்காம அந்த பொண்ணை பற்றி யாருக்கிட்டையும் விசாரிக்காமல் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த நோ கான்டாக்ட் ரூல். ஏன் இந்த நோ கான்டாக்ட் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணலை, உங்களுக்கு ப்ராப்பரான டைமை கொடுக்கல, உங்ககிட்ட இருந்து தூரமாகவே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, சில பேருக்கு அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறாளா இல்லையா அப்படிங்கிற டவுட் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சினாரியோவில் நீங்கள் இந்த நோ கான்டாக்ட் ரூலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு உண்மையாகவே உங்கள் மேலே லவ் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க. இன்கேஸ் அந்த பொண்ணு உங்ககிட்ட ஃபேக்காக தான் பழகுறாங்க, உன்னை கழட்டி விடுறதுக்கு தான் அந்த பொண்ணு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த நோ கான்டாக்ட் ரூல் மூலயமா அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த நோ கான்டாக்ட் ரூலுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ரியலாகவே உங்கள் மேலே லவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த லவ் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு லவ்வே இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு உங்களை கான்டாக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நோ கான்டாக்ட் ரூலை நீங்கள் மினிமமாக எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 15 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 15 டேஸ் வரைக்கும் ஒரு பொண்ணு கூட நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ரியலாகவே உங்கள் மேலே லவ் இருக்குது அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், லாங் டேர்மில் எவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் மட்டும்தான் வெயிட் பண்ணணும். அதுக்கு மேலேயும் அந்த பொண்ணு உங்களை கான்டாக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நீங்கள் விலகி உங்களுடைய லைஃப்பை பார்க்குறது பெட்டரான விஷயம். இப்போது நோ கான்டாக்ட் ரூலில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நோ கான்டாக்ட் ரூலில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்ன ஒரு பிரச்சனைக்காகவும் அந்த பொண்ணு கூட காலோ மெசேஜோ இல்லை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுறது கூடவே கூடாது. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த பொண்ணை நினச்சி சோகமான ஸ்டேட்டஸோ இல்லை சோகமான சாங்ஸையோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. நம்பர் 3, எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த பொண்ணை பற்றி அந்த பொண்ணோட க்ளோஸ் சர்க்கிள்லையோ இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையோ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு விசாரிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, நோ கான்டாக்ட் ரூலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட நம்பரையோ இல்லை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸையோ க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதாவது பிளாக் பண்ணக்கூடாது. அப்படி பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நோ கான்டாக்ட் ரூலில் இல்லை, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா, நோ கான்டாக்ட் ரூலில் தானே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு தொடர்ந்து என் ஞாபகத்திலே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி தம்மு இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நீங்கள் நோ கான்டாக்ட் ரூலுக்கு மட்டும் கிடையாது, லவ்வுக்கே லாய்க்கில்லை. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நோ கான்டாக்ட் ரூலில் இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் ஆகுறீங்க, அதாவது அந்த பொண்ணை எமோஷ்னலாக டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு லவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு எமோஷ்னல் ஆகி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே எந்த ஒரு அப்ரோச்சும் கிடையாது அப்படின்னா தயவு செஞ்சு திரும்ப அந்த பொண்ணை போய் அப்ரோச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள். அதை தாண்டி சில பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிக்கடி வருவாங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நோ கான்டாக்ட் ரூலில் ஒரு பொண்ணு உன்னை ஃபஸ்ட்டு டைம் அப்ரோச் பண்ணுறா அப்படின்னா உடனே நீ காலில் விழுந்துடக்கூடாது. சாரி நான் பண்ணது தான் தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வரும்பொழுது கிளியர் கட்டாக இருக்கணும். என்னுடைய லைஃப்பில் இதுதான் ஓகேவா, இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீ வா, இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக டேரெக்டாக சொல்லி பழகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, நோ கான்டாக்ட் ரூல் ஒர்க் அவுட் ஆகிரும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்க சொதப்பிடுவானுங்க இந்த ரூலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். ஸோ அந்த ரூல் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு ஒன்று அப்ரோச் பண்ணுறா அப்படின்னா உன்னோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லணும். நம்ம லவ் எக்காரணத்தை கொண்டும் மறுபடியும் நான் இந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கிளியர் கட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 1 மந்த் நார்மலாக தான் பேசணும். அந்த வாட்டியே போய் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் நோ கான்டாக்ட் ரூலில் இருந்தேன் அதனால தான் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்லாம் சொல்லவே கூடாது. இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு அடுத்த வாட்டி ஈஸியாக உன்னை ஜட்ஜ் பண்ணிடுவா. ஓகே எப்படியா இருந்தாலும் இவன் நம்மக்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நீ என்னோடய ஸ்டாண்டர்ட் இதுதான் அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு நீ கிளியராக சொல்கிற அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பாங்க. 2வது உங்கள் லவ்வில் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சில பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 மாதம் பிரேக் வேணும் 6 மாதம் பிரேக் வேணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீ நோ கான்டாக்ட் ரூலில் இருக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் கிடையாது. அந்த பொண்ணை ஒரு லைஃப்பை விட்டு போக சொல்கிறதே பெட்ரு. ஏன் அப்படின்னா 3 மாதம் 6 மாதம் பிரேக் எடுக்கிற பொண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைஃபுக்கு செட் ஆகவே மாட்டாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் நான் 3 மாதம் இருக்கேன் 6 மாதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கூட சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான
கேனத்தனமான அக்ரிமெண்ட்டுக்கெலாம் அப்ரோச் பண்ணவே கூடாது. 6 மாதம் பேசலையா, சரி ஓகே அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் வருவேன், அதே லவ்வோட வருவேன் அப்படின்னு கதையெல்லாம் விடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஸோ உங்களுடைய லைஃபோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெளிவாக தெரியணும். இந்த ஸ்டாண்டர்டை நம்ம வந்து வயலேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நம்மளை தூக்கி எறிகிறது கூட யோசிக்க மாட்டான் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த நோ கான்டாக்ட் ரூலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை விட நீங்கள் ஹை வேல்யூவாக இருக்கணும். அந்த பொண்ணை விட லோ வேல்யூவாக இருந்துக்கிட்டு நீ இந்த நோ கான்டாக்ட் ரூலை யூஸ் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு ஈஸியாக ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பா. இந்த ரூலோட பியூட்டியே என்ன அப்படின்னா 100% கப்புள்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோ கான்டாக்ட் ரூல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரியலாகவே அவங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து அவனை தேடி வரத்தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த நோ கான்டாக்ட் ரூல் வந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரூலாக பார்க்கப்படுது. நிறைய பேரெல்லாம் ஃபாலோ பண்ணவும் படுது. இந்த நோ கான்டாக்ட் ரூல் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கள்ளக்காதலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோ கான்டாக்ட் ரூல் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் 100% நம்பலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் இருக்கிற அந்த பொழப்பையை விட்டுறாதீங்க. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட அந்த பொண்ணு ஹை வேல்யூவாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோ கான்டாக்ட் ரூல் ஒர்க் அவுட் ஆகாது. நம்பர் 3 நீங்கள் எமோஷனலி வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோ கான்டாக்ட் ரூல் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படியாவது அந்த பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணணும், அந்த பொண்ணோட காலில் கிடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கூட நோ கான்டாக்ட் ரூல் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே லவ் பண்ணலை, அந்த பொண்ணு நீங்கள் வந்து சும்மா ஏதோ கேஷுவலாக இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோ கான்டாக்ட் ரூல் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த நோ கான்டாக்ட் ரூலுக்கு அப்புறம் அந்த பொண்ணோ அந்த பையனை உங்களை அப்ரோச் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணை பற்றியோ அந்த பையனை பற்றியோ யோசிக்கிறத விட்டுட்டு உன்னுடைய லைஃப்பை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் பொழுது உண்மையான லவ் உங்களை தேடி வர்றதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த நோ கான்டாக்ட் ரூலை யூஸ் பண்ணிவிட்டு அழகாக உங்களுடைய லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா போய்கிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்பில் இந்த நோ கான்டாக்ட் ரூலை யூஸ் பண்ணாதீங்க, பிரேக்கப் ஆயிரும். உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற ஃபுல் எஃபோர்ட்டில் வந்துட்டு திரும்ப அந்த பொண்ணு கொடுக்க மாட்றாங்க, அந்த பையன் கொடுக்க மாட்றான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நோ கான்டாக்ட் ரூலை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் வீடியோ. உங்களுக்கு இந்த ரூல் பிடிச்சிருக்கு இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ரூலை யூஸ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லவ்வை வந்து இன்னும் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய லைஃப்லேயும் உங்களுக்கு வந்து அவங்க ப்ராப்பரான ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க, டைம் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த நோ கான்டாக்ட் ரூலை யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.